காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் வடகலை தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவம் பக்தர்களை முகம் சுளிக்க வைத்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன் வணக்கம். தற்பொழுது வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. காஞ்சிபுரம் என்றாலே கோவில் நகரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்ம உற்சவம் கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வைகாசி பிரம்ம உற்சவத்தின் போது கோவில் வளாகத்திலிருந்து பல்வேறு வாகனங்களில் புறப்படும் வரதராஜ பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் மண்டகக்கடி கண்டொருளி பூஜைகள் நடைபெற்று பின்னர் ராஜவீதியில் வலம் வந்து கோவிலுக்கு திரும்புவார். பிரம்ம உற்சவ காலங்களில் வீதி உலா வரும் சுவாமி முன்பு தென்கலை பிரிவு ஐயங்கார்களும் திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடி செல்லவும், வடகலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமிக்கு பின்புறம் வேத பாராயணத்தை பாடி செல்லவும் நீதிமன்றம் வழிகாட்டி உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் வைகாசி பிரம்ம உற்சவத்தின் 4ஆம் நாள் சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூஜையுடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி வீதி உலா உற்சவம் நடைபெற்றது. வீதி உலா உற்சவத்தின் ஒரு பகுதியாக கங்கை கொண்டான் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளிய போது திவ்ய பிரபந்தம் பாடல்கள் பாடிய தென்கலை பிரிவினரும் வேத பாராயணம் பாடி வந்த வடகலை பிரிவினரும் கோஷ்டியில் வருவதால் பாடல் பாடுவது ஏன், பூஜை செய்வது என பல்வேறு காரணங்கள் முன்னிறுத்தி திடீரென வாக்குவாதம் செய்து கொண்டு தள்ளுமுள்ளும் செய்து கைகலப்பிலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கங்கை கொண்டான் மண்டபம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்புக்கு வந்த போலீசார் இரு பிரிவினரையும் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி அனுப்பினார்கள். வைகாசி பிரம்ம உற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமி வீதி உலாவின் போது ஏதாவது புதிய பிரச்சனைகளை செய்து கொண்டு தள்ளுமுள்ளு கைகலப்பில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர். இதன் காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய வரும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அமைதியான முறையில் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் சிரமப்படுவதோடு வடகலை தென்கலை பிரிவு ஐயங்கார்களின் செய்கையை அருவருப்பாக பார்த்து முகம் சுளித்து செல்லுகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி விஜயன். Hey!